தமயந்தி சீரியலில் இன்றைக்கி என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட வேலை உள்ள மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. தமயந்தி வந்து ரொம்ப சோகமாக வந்திருக்காங்க. ஏன்னா யார் டீமில் யார் இருக்கணும்னு தெரியாமல் தடுமாற்றில் இருக்கிறப்ப தமயந்தி கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம அபிராமி அம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ஃபேவராக தான் நான் நிற்பேன். என்னம்மா அந்த பக்கம் நிற்கிறீங்களா? ஏண்டா நீ சூப்பராக வந்து வேலை பார்ப்ப, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தேன்னு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா, நீ எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறடா. அதில் உனக்கு நல்லாவே சமைக்க தெரியும், பாட்டமாக இருக்க மாட்டேன். ஆனால் தமயந்திக்கு நாங்கள் இருந்தால் மட்டும்தான் நல்ல விதமாக சமைப்பா. பிரீத்தியை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, உனக்கும் ஃபேவராக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வச்சிருக்கல. அப்புறம் என்ன, சரிம்மா பார்த்துக்கலாம். அந்த டீம்னுட்டிங்கள, டீம்னா டீம் தான், போட்டினா போட்டி தான், சண்டைனா சண்டை தான் அப்படின்னு நம்ம நலன் வந்து காமெடியாக சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க. ஜட்ஜும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி புது வகையான ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆதி காலத்தில் நெருப்பே இல்லாமல் டிஷ் வந்து சமைச்சாங்களே, அது மாதிரி தான் இவங்க என்ன சொல்ல வராங்க ஒன்றும் புரியலேன்னு தமயந்தி வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம தமயந்தி. நெருப்பு இல்லாமல் எப்படிப்பா சமையல் வந்து செய்கிறது, இது மாதிரிலாம் டிஷ்ஷெலாம் சமைச்சு எனக்கு பழக்கமே இல்லையேங்கிற மாதிரி இருக்கிறப்ப என்ன சொல்ல வராங்க, நெருப்பு இல்லாமல் சமைக்கணுமா? அப்போ நான் மூளைக்கு தான் இந்த வாட்டி டாஸ்க் இருக்குது, அடுத்த ரவுண்டுனா கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நலனு, பாஸ் எதுவும் புரிஞ்சிச்சா, எனக்கே ஒன்றும் புரியாமல் தான் நான் நிற்கிறேன், யோசிக்க விடுறா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். மேடி வந்து கேட்குறாங்க, அடுத்தனுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ் செய்யணுமா கான்டினென்டல் செய்யணுமா? நீங்கள் நெருப்பு இல்லாமல் செய்யணும் தான் சொன்னேன். ஆதி காலத்தில் அதே மாதிரி பாரம்பரியமாக செய்யணும்லாம் நான் சொல்லவே இல்லை. உங்கள் விருப்பம் போல் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சூப்பராக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி மேடி அடுத்த செகண்டே வந்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க. ஒரு பக்கம் சங்கவி இருக்காங்களே வில்லி, அந்த சமையல் ப்ரோக்ராமில் இவங்க கூடயே காம்படிஷனில் பண்ணுறது தான், அவங்க பேர் தான் சங்கவி. அவங்க வந்து யாரோட தங்கச்சின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஆரோட தங்கச்சி போல். அவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க. ஓ, ஏஜிஆரோட தங்கச்சி தான் சங்கவியா, இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் தடுமாற்றல் இருக்கப்ப தமயந்தி எல்லாரும் ஆகுனா வந்து சமையல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, நம்மளும் நலன் டீம் தான் சமைக்காமல் இருக்கோம். ஆனால் யூசினே என்ன பண்ண போகிறேன், எனக்கே ஒன்றும் தெரியாமல் தான் தடுமாற்றத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம பிரீத்தி. அப்போனா நீயே தடுமாற்றத்தில் இருக்கனா தமயந்தி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுத்தமாக எதுவும் தெரியாதேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பிரீத்தி, நீ இந்த டீமா அந்த டீமா, இந்த டீமாக இருந்தால் அமைதியாரு சரியா, அந்த டீமாக இருந்தால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு சொல்லலாம், நம்ம ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் பாடுபடணும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெஞ்சில் இருக்கிற மாதிரி நான் இப்போ ஒரு சூப்பரான வந்து சேலட் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி சூப்பராக வந்து சேலட்டை வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏமா நலன் கூட போட்டியில் வந்து களமிறங்கிட்டான், லைட்டாக யோசிமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி, என்னடா அது எல்லோரும் வந்து போட்டி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, நேரம் வந்து போயிட்டே இருக்குது, அப்படி இருக்க சொன்னல இப்போ என்னடா செய்யறதுங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. ஆனால் அதை நெருப்பு இல்லாமல் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படா அது செய்யறதுங்கிற மாதிரி குழப்ப நிலைமையில் இருக்கிறப்ப லைட்டாக வந்துடுறாங்க நம்ம ஜட்ஜ் எல்லாம். ரவுண்டு வராங்க. என்ன தம்பி இது இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலையா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது ரவுண்ட்னா சும்மாவா, இந்த ரவுண்டில் எப்படிங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போகுது, அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக போவீங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்கன்னு நினச்சா இவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் எலிமினேட் ஆவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. டைம் போயிட்டே இருக்குது, 10 நிமிஷம் ஓடி போயிடுச்சு, இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான், அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இவ்வளோ பெரிய காம்படிஷனில் வந்து எதுவுமே செய்யாமல் அப்படியே வந்து பேந்த முழிச்சிட்டு இருக்காங்க. ஐயையோ, ஏதாவது செஞ்சு கேவலமாக செஞ்சால் கூட இவங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிடலாம், சமையல் ப்ரோக்ராமில் தோற்று போயிட்டாங்கன்னு. இவங்க எதுவுமே செய்யாமல் நிற்கிறத பார்த்தா நம்மளால் ஐயையோ ப்ரோக்ராமுக்கே அசிங்கமாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போகிறாங்க. சங்கவியும் வந்து ஏதோ ஒரு சேலட் செய்யலாம் தான் இருக்காங்க. எல்லோரும் வந்து சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நீ பாட்டமாக இருந்தானா ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது, எல்லோரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜி கூட சொல்கிறாங்க நிதானமாக யோசிக்கணுன்னே அடுத்த செகண்டே சந்தோஷமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமயந்தி. குடுகுடுன்னு எப்போதும் போல் அந்த ஸ்டேஜை விட்டு காம்படிஷன் நடக்கிற இடத்த விட்டே வந்து ஓடிட்டாங்க. பின்னாடியே வந்து வருண் வந்து அப்படியே போகிறாங்க. போயிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. வருணும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது இப்படி ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு, இப்போ எப்படி தான் நம்ம அக்கா வந்து ஜெயிக்க போகிறான்னு தெரிலன்னு சொல்லி வருணும் வந்து நம்ம தமயந்தி வந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொடுக்கணும் வெளில போகிறாங்க. பார்த்தா தமயந்தி எங்கே போனாங்கன்னே தெரில. அம்மா எங்கே போனாங்கன்னே தெரிலம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பெரியமாட்ட நம்ம வருண் ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது நலன் வராங்க. என்ன தமயந்தி எப்போதும் போல் ஓடிட்டாளா, ஓகே ஜட்ஜி முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் இப்படியெல்லாம் ஓடிட்டா, இவ்வளோ சீக்கிரம் ஓடுவான் நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நலன் எப்போதும் போல் சாப்பாடில் வந்து தூள் கிளப்பிட்டாங்க. அப்போன்னு பார்த்து ஜட்ஜெல்லாம் வந்து சாப்பாடு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரு ரவுண்ட்ஸ் வந்து வராங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நலன் என்ன மாதிரி டிஷ்லாம் வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வாவ் நல்ல ஐடியா தான், ஆனால் சீஸ் இருக்குமே, இங்கே சீஸ் வந்து இல்லவே இல்லையே,
பட்டரில் இருந்தால் சீஸ் வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்க. அடுப்பே ஏற்றாமல் எப்படி உங்களால் வந்து பட்டர் வந்து ரெடி பண்ண முடிஞ்சிச்சு சொல்லுங்கள். நல்லா சீட் பண்ணிட்டீங்களா? சே அப்படியெல்லாம் இல்லை. நான் ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அப்போ தான் எனக்கு சொல்லியிருக்காங்க, பட்டர்லேருந்து சீஸ் எடுத்து செய்கிறத விட ஃப்ரூட்ஸில் இருக்கிற அந்த சீஸ் வந்து இன்னும் அற்புதமாக வந்து டேஸ்ட் வந்து அள்ளி கொடுக்கும். அதனால தான் ஃப்ரூட்ஸில் வச்சே நான் வந்து சீஸ் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிட்டு பாருங்களேன், யூ லைக் இட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்குறாங்க. காம்படிஷனே வைக்க வேணாம் போல இருக்குது, நல்லா 100க்கு 100 மார்க் கொடுத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அந்த ஜட்ஜிலேருந்து எல்லாரும் சரி மற்றவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நலன், யூ கில்ட் இட், சூப்பராக வந்து சமைச்சிருக்கியா, இதுக்கு மேலே ஒரு சாப்பாடை ப்ரூவ் பண்ணவே முடியாது. உங்கள் கூடலாம் வந்து இவங்கள கோத்து விட்டதை நினச்சா தான் எனக்கே வந்து சோகமாக இருக்குது. எல்லா லெவல்லையும் நீங்களே பெஸ்ட்டாக பண்ணிட்டா மற்றவங்களாம் எப்படி தான் வந்து சோகமாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பெஞ்சில் வந்து எல்லோரும் வந்து ஜட்ஜி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க பேந்த வந்து தமயந்தி டீமில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா பேனில் எதுவுமே இல்லை, எல்லா பாத்திரமும் காலியாக தான் இருக்குது. தமயந்தி வேறு இங்கேருந்து போயிட்டாங்க. எப்பட்றா இங்கே சமாளிக்க போகிறோம், அசிங்கப்பட்டு நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வதி, அபிராமி, அப்புறம் வருண்லேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.